مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي حسبك الله ومن اتبعك من المؤمنين وقال نبينا صلى الله عليه وسلم أصحابي كالنجوم فبأيهم اقتديتم اهتديتم صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையீதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் ஷேக்மார்கள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் இஸ்லாமிய ஆண்டினுடைய கடைசி மாதத்தில் கடைசி ஜும்ஆவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். துல்ஹஜ் மாதம் இஸ்லாமிய வருடத்தினுடைய கடைசி மாதம். இந்த மாதத்தில்தான் அல்லாஹ் தஆலா ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய ஹலீஃபாக்களில் இரண்டாவது பெரும் ஹலீஃபாவாக திகழ்ந்தவர்கள். அமீருல் முஃமினீன், இந்த முஃமின்களுக்கு அமீராக ஹலீஃபாவாக திகழ்ந்த ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருட காலம் 6 மாதம் இஸ்லாமிய ஆட்சி செய்திருக்கிறார்கள், ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார்கள். உலக பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு ஹலீஃபாவாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய காலங்களில்தான் பெரும் பெரும் நகரங்களெல்லாம் வெற்றி பெறப்பட்டு இஸ்லாமிய ஆட்சிக்குள் வந்தது. கைசர், கிஸ்ரா போன்ற நாடுகளெல்லாம், பெரும் பெரும் அரசாங்கங்களெல்லாம் அவர்களுடைய ஆட்சியில்தான் வெற்றியை அல்லாஹ் தஆலா தந்தான். இந்த காலத்தில் எப்படி அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசு நாடாக பார்க்கப்படுகின்றதோ, அந்த காலத்தில் அரபியர்கள் கைசரும் கிஸ்ராவையும் உயர்ந்த ஒரு அரசாங்கமாக, வல்லரசு நாடாக மக்கள் எண்ணிக்கொண்டிருந்த அந்த காலத்தில் அந்த வல்லரசு நாடே ஒரு ஆட்சியை, அதிகாரத்தை கண்டு பயந்ததென்றால் அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிதான். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 13 வருடங்களுக்கு பிறகு பிறந்தார்கள். நபியவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து 13 வருடங்களுக்கு பிறகு மரணித்தார்கள். நபியவர்கள் 63 வயதில் மரணித்தார்கள், இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 63 வயதில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள்.
நபி அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் பேணி பாதுகாத்து நல்ல முறையில் செய்து வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விருப்பப்படி அவர்கள் எப்படி நபி அவர்கள் 63 வருடம் வாழ்ந்தார்களோ அதே வயதில் இவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய மௌத்தை அல்லாஹ் கொடுத்தான், ஷஹாதத்தை கொடுத்தான். அன்பானவர்களே, 40வது முஸ்லிமாக 40வது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சில நாட்களுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய துஆவினுடைய பிரதிபலிப்பாக இருந்தார்கள். நபி அவர்கள் துஆ செய்திருந்தார்கள், யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தை உமரை கொண்டோ அல்லது அபூஜஹலை கொண்டோ நீ இந்த இஸ்லாத்திற்கு கண்ணியத்தை கொடு என்று நபி அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த துஆவினுடைய பிரதிபலிப்பாக அல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்தான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மக்காவினுடைய அந்த உக்கால் என்ற அந்த சந்தைகளில் குதிரையில் ஏறி வீர தீரமாக சண்டை போடக்கூடிய அந்த காலத்தில் மக்கத்து மக்களெல்லாம் ஒரு மனிதரை பார்த்து அஞ்சும் அளவுக்கு மிகப்பெரிய வீரராக, எல்லோரும் பயப்படும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வீரராக அந்த சண்டை போட்டிகளில் குதிரையில் ஏறி சண்டை போடும் பொழுது எல்லோரிடத்திலும் வீரத்தை காட்டி மக்காவில் அபூஜஹல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கொடியவனும் உமரை பார்த்து பயந்தான். அன்பானவர்களே, வாலிபத்தில் மிகப்பெரிய வீரராக இருந்தார்கள். அவர்கள் ஹிஜ்ரத்துடைய காலம், ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் ஒவ்வொருவரும் பயந்து பயந்து மக்காவை விட்டு ஒளிந்து மதீனாவிற்கு சென்ற அந்த காலம், அவர்கள் ஹிஜ்ரத்து செய்யக்கூடிய அந்த காலத்தில் மக்காவில் காபத்துல்லாவினுடைய அந்த இடத்தில் வந்து சொல்கின்றார்கள், யாராவது தன்னுடைய மனைவியை விதவையாக்க ஆசைப்பட்டால், யாராவது தன்னுடைய குழந்தையை அனாதையாக்க ஆசைப்பட்டால் என்னை ஹிஜ்ரத்து செய்வதை விட்டும் தடுக்கட்டும் என்று சொல்லிவிட்டு காபத்துல்லாவில் 2 ரக்காத்து தொழுதுவிட்டு அங்கிருந்து தனியாளாக ஹிஜ்ரத்து செய்து சென்றார்கள். அன்பானவர்களே, அவரை தடுக்கக்கூடிய ஆற்றல் மக்காவில் எந்த வீரனுக்கும் இல்லை, எந்த காஃபிருக்கும் இல்லை. அந்த அளவுக்கு வீரம், யாரும் பார்த்தாலே பயப்படக்கூடிய அந்த அச்சம், அந்த ஒரு கம்பீர தோற்றம் இருந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தில் அல்லாஹு அக்பர் என்று சத்தமிடுகின்றார்கள். சஹாபாக்களும் சேர்ந்து அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழங்குகின்றார்கள். இதை பார்த்த வானலோகத்தில் சந்தோஷம் அடைந்த மலக்குமார்கள் அனைவரும் அல்லாஹு அக்பர் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களிடத்தில் வந்து சொன்னாங்க, வானலோகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் உமர் அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த விஷயத்தை கண்டு சந்தோஷம் அடைகின்றார்கள். ஃபக்கத் இஸ்தப்ஷர அஹ்லுஸ் ஸமாஇ பில் இஸ்லாம். உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சியை வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களும் கொண்டாடுகின்றார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு ஆயத்தை கொடுத்து அனுப்பினான் என்று சொன்னார்கள். சொல்லும் பொழுது அந்த ஆயத்தில் யா ஐயுஹன் நபியு, நபியே, ஹஸ்புக்கல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் அனைவருக்கும் போதுமானவன், நபியே உங்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். முஃமினீன்களில் உங்களை யார் பின்பற்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் முஃமினீன்களுக்கும் போதுமானவன், நபி அவர்களுக்கும் போதுமானவன். இந்த இடத்துல நபி அவர்களுக்கு போதுமானவன் என்று சொல்லிவிட்டு முஃமின்களில் யார் உங்களை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கும் போதுமானவன் என்று அல்லாஹ் இன்னொரு வார்த்தையை சொன்னதற்கு ஹஜ்ரத்
தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்வார்கள், அல்லாஹு தஆலா உண்மையான ஹக்கீகி அல்லாஹுதான், அனைவருக்கும் மறைமுகமான அல்லாஹுதான் போதுமானவனாக இருக்கின்றான். எல்லோருக்கும் மறைமுகமாக ஹக்கீகியாக உண்மையிலேயே அல்லாஹுதான் போதுமானவன். ஆனால் இந்த உலக ரீதியில் பார்த்தோம் என்றால், வெளிரங்கமாக லாஹிரியாக என்றால், இந்த ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய வார்த்தை உமர் அவர்கள் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 40வது நபர். அதுவரை காபத்துல்லாவில் பகிரங்கமாக தொழுகை நடைபெறவில்லை. உமர் அவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு, இந்த பக்கம் வலது பக்கம் 20 சஹாபாக்கள், இடது பக்கம் 20 சஹாபாக்கள், நடுவில் நபி அவர்கள் நின்று காபத்துல்லாவில் தொழுகை நடத்தினார்கள். உமர் அவர்கள் இருக்கிறார் என்பதற்காக யாராலும் அதை தடுக்க முடியவில்லை. மக்கத்து காபீர்கள் சொன்னார்கள், உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால் எங்களுடைய பாதி பலம் என்பது குறைந்து விட்டது, எங்களிடத்தில் இருந்த பாதி பலம் குறைந்து விட்டது. ஏனென்றால் உமர் அவர்கள் அந்த அளவுக்கு பலமானவர்கள். அன்பானவர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதிகமாக பிரியப்படக்கூடியவனாக இருந்தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், அன்சாரிகளிலும் முஹாஜிர்களிலும் அல்லாஹ்விடத்தில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின், யார் மீது அல்லாஹ் அருள் புரிந்தானோ அந்த அப்படிப்பட்ட மனிதர்கள், நபியவர்கள் யாரை பின்பற்றினார்களோ, நபியவர்களை யார் பின்பற்றினார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டான், இவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் தான் எல்லா சஹாபாக்களும். நபி அவங்க சொன்னாங்க, அஸ்ஸஹாபி கன் நுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள், வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள். ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், அதில் யாராவது ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து பின்பற்றினாலே நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள், நேர்வழியை பெற்று விடுவீர்கள். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நபி அவங்க சொன்னாங்க, லவ்கான பஅதி நபியன் லக்கான உமர் இப்னு கத்தாப், எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருப்பார். அன ஹாத்தமுன் நபியீன், நான் நபிமார்களில் கடைசி நபியாக இருக்கின்றேன். ஒரு கால் எனக்கு பிறகு நபியுடைய அந்தஸ்தை அல்லாஹ் ஒருவருக்கு கொடுப்பதாக இருந்தால் உமருக்குத்தான் கொடுப்பான். அந்த அளவுக்கு அவர்கள் மிகவும் இல்முடையவர்களாக, இறைவனுக்கு நெருக்கமானவராக இருந்தார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இன்ன ஷைத்தான யஃபிர்ரு மின் ظில்லி உமர், உமர் அவர்களுடைய நிழலை கூட ஷைத்தான் நெருங்க மாட்டான், அதை கண்டு விரண்டு ஓடக்கூடியவனாக இருப்பான். உமர் ரலியல்லாஹு ஒரு பாதையில் போனால் ஷைத்தான் இன்னொரு பாதையை, அந்த பாதையிலே வரமாட்டான். அப்படி ஷைத்தானே பயந்த ஒரு மனிதர் என்றால் அது உமர் அவர்கள்தான். ஒரு சம்பவத்தை குறிப்பிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்காக சென்றிருந்த சமயம், போர் முடிந்து திரும்பி வந்தார்கள். ஒரு பெண்மணி, மதீனத்து பெண்மணி வந்து நபி அவங்ககிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் நேர்ச்சை செய்திருந்தேன். என்னம்மா நேர்ச்சை செஞ்சீங்க? நபியே, நீங்கள் போர்ல இருந்து நல்ல முறையில் திரும்பி வந்தால் உங்களுக்கு முன்னால் தஃபடித்து கவிதை பாட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு நேர்ச்சை செய்தேன். நீங்கள் நல்ல முறையில் போர்லேருந்து திரும்பி வந்தால் ஒரு தஃபடித்து, தஃப்னு சொன்னால் இந்த காலத்தில் அடிக்கிற கொட்டு கிடையாது, அது அந்த காலத்தில் ஒரு தோலால் செய்யப்பட்ட ஒரு கருவி. அந்த கருவியில் தஃபடிப்பாங்க, தட்டிக்கிட்டு அதில் இசை மாதிரி வராது, இப்போ இருக்கிற இசையை போன்று வராது, அடிக்கக்கூடிய சத்தம் மட்டும் வரும். அது தப்படித்து நான் கவிதை பாட வேண்டும் என்று நேர்ச்சை செய்திருந்தேன்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல முறையில் அதை செய்யுங்க, உங்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுங்க. இப்போ நபி அவங்க முன்னாடி அந்த பெண்மணி அந்த தப்பை அடித்து கொண்டு அரபிக் கவிதையை பாட ஆரம்பித்தாள். அரபிக் கவிதையை அவர் பாடிக்கொண்டே இருக்கின்றார். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அதை பார்த்த பெண்மணி தொடர்ந்து அடித்து கொண்டிருந்தார். ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அவர்களையும் பார்த்து அந்த பெண்மணி தொடர்ந்து அந்த கவிதையை பாடிக்கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாங்க. அதை பார்த்த உடனே அந்த பெண்மணிக்கு என்ன பயம் ஏற்பட்டதோ, கவிதை பாடுவதை நிப்பாட்டி விட்டால், தப்படிப்பதையும் நிப்பாட்டி விட்டால். அப்போதான் நபி அவங்க சொன்னாங்க, உமர் அவர்களுடைய அந்த கம்பீரம் எல்லோரையும் பயப்பட செய்கின்றது. ஷைத்தான் உமரை பார்த்து விரண்டோடுகின்றான். உமர் ஒரு பாதையில் போனால் ஷைத்தான் இன்னொரு பாதையில் போவான் என்று நபி அவர்கள் சொன்னார். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நாவுல பல நல்ல விஷயங்களை சொல்ல வைத்தான். நபி அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஜஅலல் ஹக்க அலா லிசானி உமர், உமர் அவர்களுடைய நாவிலிருந்து சத்தியத்தை அல்லாஹ் வெளியே கொண்டு வருகின்றான். அவர்களுடைய உள்ளத்திலிருந்தும் நாவிலிருந்தும் சத்தியத்தை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான். சத்தியத்தை தான் பேசுவார். உமர் பேசினா அது சத்தியமாகத்தான் இருக்கும். அவர் பேசக்கூடிய பல விஷயங்களை அல்லாஹ் ஆயத்தாக இறக்கி வைத்தான். பல விஷயங்களை குறிப்பிடலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மா குன்னா நஅபுது இன்ன ஸகீனத தன்திகு பிலிசானி உமர், உமர் அவர்களுடைய அந்த நாவிலிருந்து நாங்கள் சக்கீனத்தை, அமைதியை, இறைவனுடைய சக்கீனத்து இறங்குவதை நாங்கள் பார்த்தோம். அவர் பேசக்கூடிய வார்த்தையில் அல்லாஹ்வினுடைய அந்த அருள் இறங்குவதை நாம் பார்த்தோம். அது எங்களை விட்டும் தூரமாக இல்லை. உமர் அவர்களுடைய பேச்சில் அது எங்களுக்கு கிடைச்சிச்சு. அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஜலாலுதீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, உமர் அவர்களுடைய அந்த வார்த்தையை அல்லாஹ் பல ஆயத்துக்களாக இறக்கி வைத்தான். சில விஷயங்கள் உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, இந்த பக்கம் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அதே வார்த்தை குர்ஆன் ஆயத்தாக இறக்கப்பட்டு விடும். பல விஷயங்களை 19 ஆயத்துக்கள் அவர்களுடைய அந்த அபிப்பிராயப்படி ஆயத்து இறங்கியது என்று அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் 2 மனிதர்கள் வராங்க. ஒரு யஹூதி, ஒரு முனாஃபிக். முனாஃபிக்கும் யஹூதியும் நபி அவர்களிடத்தில் சண்டையிட்டு கொண்டு, நபியை எங்களுக்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கேட்பதற்காக வருகிறார்கள். நபி அவங்க 2 பேர்த்தையும் விசாரிச்சுட்டு சொன்னாங்க, இதில் யார் ஹக்கில் இருக்கிறாங்களோ உங்களுக்கு தீர்ப்பளித்தாங்க. அதில் யஹூதி சத்தியத்தில் இருந்தார், அவர்தான் சத்தியத்தில் இருக்கிறார் என்று நபி அவர்கள் யஹூதியின் பக்கம் தீர்ப்பளித்து அனுப்பிவிட்டார்கள். இதை முனாஃபிக் ஏற்றுக்கொள்ளவில்லை. முனாஃபிக், நயவஞ்சகன் ஏற்றுக்கொள்ளவில்லை. வாங்க உமர்கிட்ட போகலாம், முகமது அவர்கள் சரியான முறையில் எனக்கு தீர்ப்பளிக்கல, நான் வாங்க உமர்கிட்ட போகலாம். உமர் ரலியல்லாஹு அவங்களிடத்தில் அந்த யஹூதி அந்த முனாஃபிக்கும் போகிறாங்க. உமர் ரலியல்லாஹு என்னன்னு கேட்குறாங்க. 2 பேருக்கும் ஒரு விஷயத்தில் சண்டை ஏற்பட்டது. தீர்ப்பை நாங்கள் நபி அவர்களிடத்தில் சென்று கேட்டோம். நபி உங்க எனக்கு சாதகமாக தீர்ப்பளித்தார்கள், அதுதான் சத்தியமாகவும் இருந்தது. இந்த முனாஃபிக் உங்களிடத்தில் அவர்கள் தீர்ப்பு சரியாக இல்லை என்று உங்களிடத்தில் தீர்ப்பு கேட்க வந்திருக்கின்றான். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, முனாஃபிக் அவங்கள்ட்ட கேட்டாங்க, நபி அவங்க சொன்ன விஷயம் உண்மையா? ஆம், யஹூதிக்கு சாதகமாக நபி அவங்க தீர்ப்பளிச்சிட்டாங்க, நீங்கள் தான் எனக்கு சரியான தீர்ப்பளிக்கும். வீட்டுக்குள்ளே போனாங்க. நான் சரியான தீர்ப்பளிக்கிறேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போனாங்க. ஒரு வாளை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த முனாஃபிக்குடைய தலையை சீவிட்டாங்க, தலையை வெட்டிட்டாங்க. அப்போ சொன்னாங்க, நபி அவர்களுடைய தீர்ப்பை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்னுடைய தீர்ப்பு அவனுக்கு இதுதான். நபி அவங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அதில் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் ஒரு முஃமினுடைய அடையாளம். அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கி வைத்தான். ஃபலா வரப்பிக்க லா யுக்மினூன,
நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா யுக்மினூன ஹத்தா யுஹக்கிமூக, உங்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாதவன் முஃமினாக இருக்க மாட்டான், அவன் முனாஃபிக் தான், அவன் முனாஃபிக் தான் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தான். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கனவு பார்க்குறாங்க. அந்த கனவுல நபி அவர்களுக்கு பால் கிண்ணம் கொடுக்கப்படுது. அந்த பால் கிண்ணத்தை வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கிறார்கள். குடித்துட்டு மீதி பாலை உமர் அவர்கள்ட்ட கொடுக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாலை முழுவதுமாக குடித்தார்கள். இந்த கனவை நபி அவங்க காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. அப்போ நபி அவங்ககிட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த கனவினுடைய விளக்கம் என்ன? கல்வி அறிவு, எனக்கு பிறகு கல்வி அறிவு என்பது உமர் அவர்களுக்கு நிரப்பமாக கொடுக்கப்படும் கல்வி என்று நபி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். இப்போ நிறைய கல்வியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். சஹாபாக்கள் எல்லாம் சொல்வார்கள், எங்களில் நபி அவர்களுக்கு பிறகு அதிகம் குர்ஆனை அறிந்தவர் உமரை தவிர வேற யாரையும் நாங்கள் பார்க்கவில்லை என்று சஹாபாக்கள் சொல்வார்கள். அந்த அளவுக்கு கல்வி ஆற்றல் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 539 ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் வெற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தில் தான் கிடைத்தது. சஹாபாக்களுடைய ஒரு கூட்டத்தை அனுப்பி வைக்கிறாங்க. பைத்துல் முகத்தஸ் உடைய சாவி பாதிரியார்கள்ட்ட இருந்துச்சு. பாதிரியார்கள்ட்ட இருந்து சாவியை வாங்கணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைத்த அந்த ஜமாத் சஹாபாக்கள் பாதிரியார்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சாவி எங்களுக்கு கொடுக்குறீங்களா இல்லை எங்களிடத்தில் போர் புரிகிறீர்களா? உமர் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறாங்க. நாங்கள் தௌராத் வேதத்தை படிச்சிருக்கிறோம், இஞ்சில் வேதத்தை படிச்சிருக்கிறோம். இந்த பைத்துல் முகத்தஸினுடைய வெற்றி யாரிடத்தில், யார் அவருடைய ஆட்சியில் கிடைக்கும் என்பதையும் எங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. உமர் அவர்களை வர சொல்லுங்க. அவரிடத்தில் அந்த அடையாளம் இருந்தால் அந்த அடையாளத்தை பார்த்து நாங்கள் அவரிடத்தில் கொடுக்கிறோம். அடையாளம் இல்லை என்றால் நாங்கள் தரமாட்டோம், போரிட்டு தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு கிளம்புகிறார்கள். ஜெருசலத்திற்கு கிளம்பும் பொழுது அவர்களுடைய ஆடையில் 70 தைக்கப்பட்ட ஆடையாக இருந்தது. கிழிந்து தைக்கப்பட்ட 70 ஓட்டைகள் இருந்த ஆடை, அது கிழிந்து தைக்கப்பட்டிருந்துச்சு. சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் போகக்கூடிய இடம் உயர்ந்த இடம், நல்ல ஆடையை நீங்கள் அணிந்து கொண்டு சென்றால் கண்ணியம் இருக்கும். அப்போ சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னுடைய ஆடைக்கோ என்னுடைய உருவத்திற்கோ கண்ணியம் என்பதில்லை, நபி அவர்களுடைய அடிமை என்பதற்காகத்தான் எனக்கு கண்ணியமே தவிர என்னுடைய ஆடைக்கு கண்ணியம் என்பதில்லை என்று சொல்லிவிட்டு அதே ஆடையோடு சென்றார்கள். பைத்துல் முகத்தஸுடைய பாதிரிமார்கள் அவர்களை சுற்றி பார்த்துவிட்டு, எங்களுடைய வேதத்தில் இருந்த அதே அடையாளம் இவருடைய உடலிலும் ஆடையிலும் இருக்கின்றது. 70 ஒட்டு போட்ட அந்த சட்டையை அணிந்திருந்தவர்கள் இதே அடையாளம் எங்களுடைய வேதத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. சாவி அப்படி கொடுத்தாங்க. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை காபத்துல்லாவில் தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மக்காமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த புனிதமான கால் பாதம் பணிந்த அந்த கற்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை தொழுகை இடமாக நம்ம ஆக்கி கொண்டா நல்லா இருக்குமே என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தான். அவர்கள் சொன்ன வார்த்தை இந்த பக்கம் சொல்றாங்க, அந்த பக்கம் ஆயத்தை இறங்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆயத்தை சொல்கின்றார்கள், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. மகாமை இப்ராஹிம் அந்த இடத்தை நீங்கள் தொழுகை இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்னைக்கும் ஹாஜிமார்கள் ஹஜ்ஜு செய்யும் பொழுது, உம்ரா செய்யும் பொழுது தவாஃபை முடித்துவிட்டு மகாமை இப்ராஹிமை முன்னோக்கி 2 ரக்காத் தொழுவது சுன்னத்து.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வார்த்தையை அல்லாஹ் ஆயத்தாக இறக்கி வைத்தான். இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வீட்டில் நிறைய நபர்கள் உங்களை சந்திக்க வர்றாங்க, மனைவிமார்கள் இருக்கிறாங்க, உங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லோரையும் பர்தா போட சொல்லுங்க. அப்போனா பர்தாவுடைய ஆயத்து இறங்கலை, பர்தா போட சொல்லுங்க, நிறைய நபர்கள் வர்றாங்களே அப்படின்னு சொன்ன சமயத்தில் அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். யா அய்யுஹன் நபியு, நபியே, குல்லி அஸ்வாஜிக்க, உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், வ பனாத்திக்க, உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், வ நிசாஇல் முஃமினீன, முஃமினான பெண்மணிகளுக்கு சொல்லுங்கள், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின், அவர்கள் தங்களுடைய முலகத்தை மறைத்து கொள்ள ஒரு ஆடையை தொங்கவிட சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, அந்த வார்த்தையை அல்லாஹ் ஆயத்தாக இறக்கினான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நிறைய பேர் மது அருந்தி விட்டு தொழுகைக்கு வராங்க, அதனால தொழுகையில் நிறைய ஆயத்துக்களை தப்பா ஓதுறாங்க, மது சம்பந்தமான ஒரு விளக்கம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், நபி உங்களிடத்தில் கேட்கப்பட்டால் மதுவை பற்றியும் சூதுவை பற்றியும் கேட்கப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள், குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன், மதுவும் சூதுவும் அது மிகப்பெரிய பாவம் என்று சொல்லுங்கள். அதே போன்று தொழுகையில் வலா யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்கள் மது அருந்தி போதையில் இருந்தால் தொழுகையின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். ஒரு காலத்தில் மது ஹராமாக்கப்படலை, அப்போ இந்த ஆயத்து இறங்குச்சு, நீங்கள் தொழுகைக்கு வரும்போது மட்டும் குடிக்காம வாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் ஆயத்தை இறக்கினா மது என்பது மிகப்பெரிய பாவம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், மதுவும் சூதுவும் சிலை வணக்கமும் உங்களுக்கு ஷைத்தானுடைய அமலாக இருக்கின்றது, அது மிக கெட்டதாக இருக்கின்றது. ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அதை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொண்டால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். அன்பானவர்களே, அதே போன்ற ஒரு ஆயத்தில் வருகின்றது, அல்லாஹ் குர்ஆன்ல முஃமினூன் என்ற சூறாவில் ஒரு ஆயத்தை இறக்கினான். லகத் ஹலக்னல் இன்சான மின் சல்சாலிம் மின் தீன் மின் சுலாலத்தின் மின் தீன், அல்லாஹ் மனிதனை களிமண்ணிலிருந்து படைத்தான், ஈரமான களிமண்ணிலிருந்து படைத்தான் என்று சொன்ன இந்த ஆயத்து இறங்கப்பட்டது. அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இந்த ஆயத்தை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்ன வார்த்தை, ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன், அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்து பொருந்தியவன், அவன் படைப்பினங்களை அழகாக படைக்கக்கூடியவன், படைப்பினங்களை அஹ்ஸனுல் ஹாலிகீன், அவன்தான் சிறந்த படைப்பாளன் என்ற அந்த வார்த்தையை சொன்னாங்க. அடுத்த ஆயத்தாக அதைத்தான் அல்லாஹ் இறக்கி வைத்தான், ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். அன்பானவர்களே, 19 இடங்கள்ல அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் ஆயத்தாக இறக்கி வைத்தான். அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, ஹிஜ்ரி 23 துல்ஹஜ் மாதம் 26வது நாள் ஃபஜர் தொழுகைக்காக தொழு வைப்பதற்காக நின்ற பொழுது ஒரு முனாஃபிக் அவர்களை கொலை செய்தான். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 3 நாட்கள் 6 தடவை விஷம் தேய்க்கப்பட்ட அந்த கத்தியால் குத்தினான். அவர்கள் குடல் சரிந்தது. அவர்கள் காயமுற்று 3 நாட்கள் இருந்தாங்க. 3வது நாள் தன்னுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களிடத்தை அழைத்து சொன்னாங்க, நான் என்னுடைய இடத்தை நபி உங்களுக்கு பக்கத்தில் அடக்கப்படணும்னு ஆசைப்படுறேன், ஆயிஷா அம்மாட்ட போய் கேட்டுவாங்க, அவங்க அனுமதி கொடுத்தா நபி உங்களுக்கு பக்கத்தில் என்னுடைய தோழர் அபூபக்கர் அவர்களுக்கு பக்கத்தில் என்னை அடக்கம் செய்யட்டும், இல்லாட்டினா ஜன்னத்துல் பகீல என்னை அடக்கம் செய்யட்டும் சொன்னாங்க. ஆயிஷா அம்மாட்ட போய் கேட்டாங்க. உமர் அவர்கள் இந்த இடத்தை அவர்களுக்காக கேட்குறாங்க. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, இந்த இடம் எனக்காக நான்
நினைத்திருந்தேன், இந்த இடத்தில் நான் அடக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். உமர் அவர்களை தவிர வேறு யாரு கேட்டாலும் தந்திருக்க மாட்டேன். உமர் அவர்களுக்கு இந்த இடத்தை தருகிறேன் என்று சொல்லி நபி உங்களுக்கு பக்கத்தில், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கத்தில் உமர் அவர்கள் அடக்கப்பட்டார்கள். அன்பானவர்களே, வரலாறு போற்றும் மிகப்பெரிய நீதமான ஆட்சி செய்த உமர் அவர்களை நாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற நீதமான அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியார்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.